பிற்படுத்தப்பட்டோருக்கு மத்திய அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல 27% இடஒதுக்கீடுக்கு அளிக்கக்கூடிய மண்டல் கமிஷன் பரிந்துரையை நிறைவேற்றிய ஆட்சி தான் திமுக அன்றைக்கு கூட்டணியில் இருந்த போது. மறந்தாது. படா சட்டம் ரத்து, சென்பாட் வரி ரத்து செய்யப்பட்டது, காவேரி நடுவர் மன்றம் அமைத்தது, காவேரி இடைக்கால தீர்ப்பை பெற்று தந்தது. அந்த இடைக்கால தீர்ப்பின்படி காவேரி நதிநீர் ஆணையம் அமைத்து தந்தது, காவேரி இறுதி தீர்ப்பை பெற்றது. நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜர் இன்னொரு துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தது. அதே செம்மொழிக்கு தமிழ்நாடு மத்திய நிறுவனம் அமைத்து தந்தது. 4676 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள்ல 3276 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் ரூபாய் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலைகள், மேம்பாலங்கள், துறைமுக விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை அருகில் இருக்கக்கூடிய உரகடத்துல 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய ஆட்டோமொபைல் R&D நிறுவனம் இதர உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. 1553 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் ரோலிங் மில் சர்வதேச தரமாக உயர்த்தி தரப்பட்டது. தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டது. சேலத்திற்கென தனி ரயில்வே கோட்டம் ஏற்படுத்தப்பட்டது. 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலத்தில் இருக்கக்கூடிய மோகன்குமார் மங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. 1650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ஆட்சி அதை கிடப்பில் போட்டிருக்கு. அதே போல 2427 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேது சமுத்திர திட்டம், அதையும் திட்டமிட்டு இந்த 2 ஆட்சிகளும் நிறுத்தி வச்சிருக்கு. 908 கோடி ரூபாய் மதிப்பீட்டில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் நெம்மேலியில ஏற்படுத்தி கொடுத்தோம். 640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் அகலப்படுத்தக்கூடிய திட்டம், அனைத்து மீட்டர் கேஜ் ரயில் பாதைகளையும் பிராட் கேஜ் ரயில் பாதைகளாக மாற்றிய சாதனை. 1828 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 90 ரயில்வே மேம்பாலங்கள், சுரங்க பாதைகள் நம்முடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டன. 14000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். இன்னைக்கு அங்கங்க நீங்க பிரான்ச்சா திறந்து வைக்கிறீங்க. நீங்க கொண்டு வந்த திட்டம் இப்ப நிதிநிலை அறிக்கையில் சொல்லி இருக்கிறீங்க. இந்த திட்டம் யாரால வந்துச்சு? மத்திய பேசுகிற போது சொன்னாரு, ஜப்பான் நாட்டுக்கு போன கலைஞருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு துணை முதலமைச்சராக நிதியை பெற்றுக்கொண்டு வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சோம். முழுமை பெறுவதற்கு முன்பு ஆட்சி போயிடுச்சு. அது மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்களே, தர்மபுரி மாவட்ட கழகத்துடைய பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய இந்திரசேகரன் அவர்களே, வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய முருகன் அவர்களே, மேடையில் அன்புக்குரிய இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இணைப்பு விழா நிகழ்ச்சிக்கு